Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th standard business maths exercise 2.4 chapter 2 algebra தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். In how many ways can a cricket team of 11 players be chosen out of a batch of 15 players? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை வேஸில் 11 பிளேயர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா, 11 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணோம். அவுட் ஆஃப் எத்தனை பிளேயர்ஸில் மொத்தம் 15 கிரிக்கெட் பிளேயர்ஸ். அந்த 15 கிரிக்கெட் பிளேயர்ஸில் ஒரு டீமுக்கு தேவை 11 கிரிக்கெட் பிளேயர்ஸ். அந்த 11 பேரை நம்ம செலக்ட் பண்ணோம். அது எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டோட்டல் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 15 பிளேயர்ஸ். நல்லா வச்சுக்கோங்க, டோட்டல் பிளேயர்ஸ் 15. அதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது 11. ஓகேங்களா, இப்போ கீழே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மூணு கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு. there is no restriction on the selection. அதாவது இது செலக்ட் பண்ணுறதுக்கான வேஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 10 வேஸில் கண்டுபிடிக்கலாம், 12 வேஸில் கண்டுபிடிக்கலாம். அது போல் எத்தனை வேஸோ அந்த வேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வேஸ் பாருங்கள். there is no restriction on the selection. அதாவது செலெக்ஷனில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. யாரையும் நம்ம வெளியேற்ற வேண்டியதும் இல்லை, புதுசாக ஆளையும் உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டியது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் எழுதிங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் எழுதிங்க. இப்போ டோட்டல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்போ 15 சூஸு எத்தனை 11 பிளேஸை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, அப்போ 15 சூஸன் ஆஃப் 11. இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், 15லேருந்து 11 மைனஸ் பண்ணுவோமா? அப்போ 15லேருந்து 11 மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? 15C4. சினா என்னன்னா சூசன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம சூஸ் பண்ணோம் 15 பிளேஸ்லேருந்து 11 பிளேஸ் சூஸ் பண்ணோம். 15 மைனஸ் 11 4. ஸோ 15C4. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? கீழே எந்த நம்பர் இருக்கோ அத்தனை டைம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ 15 மேலே இருக்குது, ஆனால் கீழே 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 15 நம்ம என்ன பண்ணோம்? 4 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 15 × 14 × 13 × 12 பண்ணியாச்சா? 4 டைம்ஸ் தான் பண்ணோம், எனக்கு கீழே 4 இருக்குது. ஸோ 1 2 3 4 டைம்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது? 4 இருக்குது. அந்த 4 அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 4 3 2 1 எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2s are 2, 2 6s are 12, 1 3s are 3, 3 2s are 6, 1 4s are 4, 1 4s are 4, 1 2s are 2, 2 2s are 4. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 15 × 14 × 13 மேலே இந்த 3 நம்பர் தானே இருக்குது. இந்த 3 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2730. இதுதான் என்ன ஆன்சராக கிடைக்கும். இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2. இப்போ 2730 நம்ம என்ன பண்ணோம்? 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1365 ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 1365 வேஸ். எத்தனை வேஸில் தான் கண்டுபிடிக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எத்தனை பேர்னு கேட்கல, எத்தனை வேஸ், ஹவு மெனி வேஸ் ஆகும் ஒரு பிளேயரை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், யாரையும் நம்ம வெளியேற்ற வேண்டியதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு டீமுக்கான 11 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்க வேண்டிய வேஸ் வந்து 1365 வேஸ். ஓகேங்களா, செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ பர்டிகுலர் பிளேயர் இஸ் ஆல்வேஸ் சூசன். பர்டிகுலர் பிளேயர் என்ன பண்ணணும்? நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணிவிடுவோம். டீமில் டோட்டல் 15 பிளேயர்ஸில் பர்டிகுலர் பிளேயர் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே சூஸ் பண்ணிவிடுவோம். அப்போது நம்ம எடுக்க வேண்டியது 15ல் 11 நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, டோட்டலாக இருக்க அந்த 15 பிளேயர்ஸில் நம்ம 11 செலக்ட் பண்ணோம். அந்த 11ல் ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுவோம்? எனி டைம் ஆல்வேஸ் நம்ம சூஸ் பண்ணிவிடுவோம். அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்போ ஓகேங்களா, அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்னா 14C10 ஈக்குவல் டு 14 வச்சு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த 15 பிளேயரை நம்ம ஒருத்தர் என்ன பண்ணுறோம்? ஆல்வேஸ் சூஸன் பண்ணிடுறோம். 15ல் கன்ஃபார்ம் ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அதனால அங்கே 1 கம்மியாகி 14னா 11 பிளேயர்ஸில் நம்ம ஆல்வேஸ் ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே 1 கம்மியாகி 10 வந்துருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 14C10 என்ன வரும்? 14C4 வருமா? 14C4. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். மேலே 14 இருக்கா, அப்போ என்ன பண்ணோம்? 4 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அப்போ 14 13 12 11 by 4 3 2 1 போட்டாச்சா? இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 1 4s are 4, 4 3s are 12, 1 3s are 3, 1 3s are 3 கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 2 7s are 14. கீழே இருக்குது எல்லாமே கேன்சல் ஆச்சா? மேலே இருக்க இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7 × 13. 7 × 13 மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வருதுன்ட்டு 7 × 13 ஈக்குவல் டு 91. அப்போ 91 × 11 எவ்வளோ? 91 × 11 1001. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 7 × 13 எவ்வளோ? 91. அந்த 91 × 11 91 × 11 1001. ஓகேங்களா, அப்போ 1001 வேஸ். செகண்ட் கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கொஸ்டினில் பர்டிகுலர் பிளேயரை நம்ம ஆல்வேஸ் சூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் சூஸ் பண்ணுறதுனால ரெண்டுத்துலேயுமே ஒரு ஆள் குறைவாங்க. டோட்டல் பிளேயர்ஸ்லேயும் ஒரு ஆள் குறைவாங்க. நம்ம எடுக்கிற 11 பிளேயர்ஸ்லேயும் ஒரு ஆள் குறைவாங்க. ஸோ 14C10 ஆன்சர் வந்துச்சு. அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி 1001 வேஸ் ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க?
எ பர்டிகுலர் பிளேயர் இஸ் நெவர் சூசன். ஒரு பிளேயரை நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே நம்ம சூஸ் பண்ணவே மாட்டோம் அந்த பிளேயரை. டோட்டல் பிளேயர்ஸ் 15 பிளேயரில் அந்த ஒருத்தரை மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் போய்ட்டு வரா, மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 15ல் 14 பேர் இருப்பாங்க. ஒருத்தரை மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சூஸ் பண்ணவே மாட்டோம் 15ல். ஸோ மீதி 14 பேர் இருப்பாங்க. இந்த 14 பேரில் நம்ம எத்தனை பேர் எடுக்கணும்? 11 பேர் எடுக்கணும். ஓகேங்களா? 10 பேர் எடுக்கல, 11. 10 பேர் ஏன் எடுத்தோன்னா முதல் சம்மில் ஒருத்தரை நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணிவிடுவோம். அதனால ஒருத்தர் கம்மியாக அங்கே 10 பேர் எடுத்தோம். இங்கே நம்ம சூஸே பண்ண மாட்டோம், அவரை வெளியேற்றிடுவோம். அப்போது இங்கே 11 பேர் தான் வரணும். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 14 - 11 எவ்வளோ? 14C3. ஓகேங்களா? 14C3. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். 14 × 13 × 12 by 3 × 2 × 1. மேலே கீழே 3 டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம 3 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 3 2s are 6. சாரி, இப்படி கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 2 6s are 12, 1 3s are 3, 3 2s are 6. கீழே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சா? மேலே இருக்கிற வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 14 × 13 × 2. 14 × 13 × 2. ஆன்சர் என்ன? 364 ways. ஓகேங்களா? 14 × 13 × 2. இதை நம்ம இது பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 364 waysன்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 364 ways. 3 சமயம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் நம்ம 11 பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான வேஸ் வந்து 1365 வேஸ். செகண்டில் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்வேஸ் ஒன் பிளேயர் வந்து நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பர்டிகுலர் பிளேயர் இஸ் சூஸ்ன்னா அதுக்கான வேஸ் பார்த்திங்கன்னா 1001 வேஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா நெவர் சூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேயரை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்பவுமே சூஸ் பண்ணவே மாட்டோம். அப்போ அதுக்கான வேஸ் பார்த்தீங்கன்னா 364 வேஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமயம் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.